ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான மூலிகை தான். ஸோ இது பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச மூலிகை. இந்த மூலிகை தான் இது பார்த்துக்கங்க. இதுக்கு பேர் முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலையெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ முதியோர் கூந்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மஞ்சள் நிற பூ இருக்கும் சின்னதா. இதோட இலைகள் வந்து ஒரு அம்பு மாதிரி இருக்கும். இதுக்கு ஆங்கில பேர் வந்து ஸ்கங்க் வைன். இதோட தாவரவியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெடரியா ஃபோர்டிடா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வேறு சில நடைமுறை பெயர்கள் வந்து பினாரி சங்கை, தலா நீலி, சவரிக்கொடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த வட்டாரத்தில இத வந்து வேற வேற பேர்ல அழைக்கிறாங்க. ஸோ இது முக்கியமா வேறு சில மூலிகைகளோட தலைக்கு பயன்படுத்தக்கூடிய கூந்தல் எண்ணெய், மூலிகை எண்ணெயில பயன்படுத்துறது என்னென்ன கரிசாலை, வெட்டிவேரு, வெந்தயம், கீழாநெல்லி, மருதாணி இது மாரி வேறு சில மூலிகை சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது, இதுக்கு என்னென்ன மாரி மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இளநரை, முடி உதிர்தல், பொடுகு, தலையரிப்பு, ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் நீங்கும். கண் எரிச்சல தவிர்க்கும். கண்ணு நல்லா குளிர்ச்சி குடுக்கும். ஸோ இதோட முக்கியமான இந்த முதியோர் கூந்தல்ல மத்த மூலிகைகள் இல்லாத சிறப்பம்சம்னா, நம்ம வேர்க்கால்கள் இருக்குல்ல, முடியோட வேர்க்கால்கள வந்து வலுப்படுத்தும். ஸோ அதுதான் இதோட சிறப்பம்சம். நல்லா முடி அடர்த்தியா வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கூந்தல் எண்ணெய் செய்யும் பொழுது மற்ற மூலிகையோட இத வந்து நம்ம சேர்ந்து பயன்படுத்தலாம். இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய நிலங்கள்ல அது ஓரமா எங்கேயாவது முளைச்சிருக்கும். சில தரிசு நிலங்கள்ல கூட சில இடத்துக்கு ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாரி இது முளைச்சிருக்கும். ஸோ இந்த செடிய பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேறு சில வாத சம்பந்தம், உடல் வீக்கம், வேறு சில மூலிகைகளோட சேர்ந்து பயன்படுத்தும்போது, அதிலயும் நல்ல ஒரு சிறப்பு பலன தரதா குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க் யூ எவரிஒன். தேங்க் யூ ஸோ மச். இன்னொரு வாட்டி பார்த்துக்குங்க. இந்த மாரி தான் இருக்கும் இந்த செடி. இது பேரு முதியோர் கூந்தல் சவரிக்கொடி. நன்றி. தேங்க் யூ எவரிஒன்.